Hi friends, welcome to Chennai Food. 3 வகையான பர்பிகள் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ரவையை வறுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேன். அதை வறுத்துக்கலாம். நிறம் மாற வேண்டாம், வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். ரவை லேசா வறுபட்டதும் அதில் நாம தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதையும் ரவையோடு சேர்த்து லேசா வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரவையை நான் வறுத்துட்டேங்க. நல்லா வாசனை வருது. வாசனை வர அளவுக்கு வறுத்தா போறோம், நிறம் மாறக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். நான் ரவை வறுத்த அந்த பேனையே மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு நம்ம ரவை எடுத்ததுனால நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.25 கப்பு கூட எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையை நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையணுங்க. இதுக்கு பாகுபதெல்லாம் அவசியம் கிடையாது. நல்லா கரைஞ்சிட்டு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இப்போ கொதிச்சிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், இப்போ பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சான்னு பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் விரலில் தொட்டு பார்த்தீங்கன்னா 2 விரலையும் பிசுபிசுன்னு ஒட்டணும். இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போகிறோம். இதுக்கு பாகுபதம்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டுடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இனிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் 1 பிஞ்சு சால்ட் சேர்த்திங்கன்னா இனிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடியும் சால்ட்டும் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வறுத்த அந்த தேங்காய் ரவை ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நான் எல்லா ரவையும் தேங்காயும் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ நல்லா கலந்து விடணும், இறுகி வரணும். பாருங்கள், ரவையை சேர்த்துட்டு இப்போ நல்லா இறுகி வந்துட்டுருக்குது. இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். ஆரம்பத்தில் நம்ம ஒரே 1 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருந்தோம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திரண்டு வந்துட்டுருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் திரண்டு வரணும். நீங்கள் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சட்டுன்னு எடுத்து மாற்றி விட முடியும். நெய் இல்லைனா எண்ணெய் தடவி நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா திரண்டு வந்துருச்சு. பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். ரொம்ப கெட்டியாக ஆகிடக்கூடாது. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா இறுகிடும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட்டில் மாற்றி விட்டுடுறேன். இதை அப்படியே வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு பக்கமாக பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஒரு பக்கமாக வச்சு லெவல் பண்ணி விட்டுட்டேங்க. பொடியாக நறுக்குன்னா இந்த முந்திரி பருப்பை இதில் கொஞ்சம் தூவி விட்டுடலாம். நல்லா சூடாக இருக்கும்போது தூவி விட்டால் தான் அதில் ஒட்டிக்கும், இல்லைனா தனித்தனியாக வந்துடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். ரவா பர்பியை நல்லா ஆற விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா ஒவ்வொரு பீஸும் உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது. எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா பர்பி. ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் ரெடி பண்ணலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரவை சர்க்கரையை வச்சு நம்ம 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வராங்கன்னா சட்டுன்னு அவங்களுக்கு இந்த ரெசிபியை ரெடி பண்ணி அவங்கள அசத்தலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பர்பி செய்யறதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் தேங்காயை உடைச்சி அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி கருமையாக இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நான் பீலர் வச்சு தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் இதை மிக்சியில் போட்டு தான் துருவி எடுக்க போகிறேன். அதனால் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். இந்த தோல்லாம் பாருங்கள், அந்த தேங்காயிலேருந்து சீவின தோல் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது நமக்கு யூஸ் ஆகாது, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அதை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக நம்ம துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரேட்டரில் கூட துருவலாம். அதை துருவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக வரும். மிக்ஸி ஜாரில் துருவினா நமக்கு நல்லா பொடிசாக வரும். உங்களுக்கு துருவிட்டு காட்டுறேன்.
தேங்காய் துருவல் நான் துருவி எடுத்துட்டேங்க. பாருங்கள் நல்லா நைஸாக துருவி எடுத்துருக்கேன். நான் சின்ன ஜார் யூஸ் பண்ணதுனால பேட்சாக போட்டு துருவுறேன். நீங்கள் பெரிய ஜார் யூஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக கூட போட்டு துருவிக்கலாம். இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் எடுத்த 2 கப்பு தேங்காயுமே நல்லா துருவி எடுத்துட்டேங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேட்டரில் துருவினா ரொம்ப பெருசாக இருக்கும். மிக்சியில் துருவிட்டு நம்ம பர்பி செய்யும் பொழுது சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் மிக்சியில் துருவி எடுத்துருக்கேன். இப்போ இந்த பர்பி செய்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் நான் பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த துருவின தேங்காயை இதில் சேர்த்து விட்டுடலாம். தேங்காய் துருவல் வறுக்கும் பொழுது அடுப்பு லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இதோட நிறம் வந்து நமக்கு மாறக்கூடாது. ஆனால் தேங்காய் துருவல் நல்லா வறுபடணும். பொறுமையாக இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்தால் நல்லா உதிரியாக வந்துடும். தேங்காய் சேர்த்துட்டு நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாக வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள் இப்போ நல்லா உதிரியாக இருக்குது. போடும்போது எப்படி இருந்தது, இப்போ தேங்காய் நல்லா உதிரியாக கொட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வரணும். அப்படியே பிரிஞ்சு கொட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு உதிரியாக வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்ததுனால 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும்னா நீங்கள் 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள் இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தேங்காயும் சர்க்கரையும் ஒன்று சேர்ந்து வருது. நல்லா இலகி வருது பாருங்கள். அப்படியே லூஸ் ஆகிட்டு வருது. இது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இறுகி வந்துடும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடியில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் ஏலக்காய் தட்டி போடுற மாதிரி இருந்தால் 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டுடலாம். ஆரம்பத்தில் நான் 1 ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்து விடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பர்பி நல்லா திரண்டு சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக தீ கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அடியில் வந்து அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும், கருகி போயிடும். ஏலக்காய் பொடியும் நெய்யும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நான் கிளறி விட்டேங்க. பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. நல்லா தேங்காய் சர்க்கரையெல்லாம் தெரியாமல் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா செட்டாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் பிளேட்டில் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் மாற்றி விட்டுக்கிறேன். பேனில் துளி கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ இதை நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு லெவல் பண்ணி விட்டுருக்கேங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டான டப்பா எதனா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அப்படியே ஒரே லெவலாக ஆகிடும். மேடு பள்ளங்கள்லாம் இருக்காது. பாருங்கள் ஒரே லெவல் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். தேங்காய் பர்பியை நான் நல்லா ஆற விட்டுட்டேங்க. ஆற விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா கோடாக நல்லா போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கோட்லேயே நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பர்பி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஒவ்வொரு பீஸும் பாருங்கள் நல்லா சூப்பராக கட் ஆகி வந்திருக்கு. ஃபினிஷிங்லாம் கூட நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா ஓரங்களுமே நல்லா கரெக்டாக கட் ஆகி வந்திருக்கு. தட்டில் பாருங்கள் சுத்தமாக ஒட்டலை. நான் இந்த நைஃப் வச்சுட்டு தான் கட் பண்ணி தூக்கி விட்டு எடுத்தேன். எல்லாமே ஈஸியாக எடுக்க வந்துச்சு. நல்லா ஆற விட்டுட்டு எடுத்தோம்னா நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 கப்பு தேங்காய் 1.5 கப்பு சர்க்கரையை வச்சு இந்த தேங்காய் பர்பியை நான் ரெடி பண்ணேங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு நமக்கு ஸ்வீட்டு கிடச்சிருக்கு. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால இந்த அளவுக்கு நமக்கு ஸ்வீட் கிடச்சிருக்கு. குறைஞ்ச செலவில் அதிகமான ஸ்வீட் நமக்கு கிடைக்கும். சுத்தமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நான் ஒரு ஸ்வீட்டை வந்து புட்டே காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மில்க் ஸ்வீட்லாம் நம்ம புட்டு எடுத்தோம்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இந்த தேங்காய் பர்பி. நீங்களும் இதே மாதிரி சர்க்கரை தேங்காய் வச்சு இந்த தேங்காய் பர்பியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவு பர்பி செய்யறதுக்காக நான் பேனை சூடுபடுத்தியிருக்கேங்க. 1/2 கப்பு அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு நெய் கரெக்டாக இருக்கும். இந்த நெய்யில் நான் 1 ஸ்பூன் மட்டும் மீதம் வைக்கிறேன். இதை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம்.
நெய் உருகட்டும். உருகுனதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நெய் இப்போ நல்லாவே உருகிடுச்சுங்க. நான் 1 கப்பு கடலை மாவை சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய்யிலே நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு அந்த ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கலரும் பொழுது இந்த மாதிரி இறுக்கமாக தான் இருக்கும். நம்ம இதை வறுக்க பார்த்தீங்கன்னா அந்த நெய்யெல்லாம் நல்லா வெளியே வந்து நல்லா லிக்விடாக நமக்கு கிடைக்கும். நான் 3 நிமிஷமாக இந்த நெய்யில் கடலை மாவு வறுத்துட்ருக்கேங்க. ஆரம்பத்தில் நம்ம மாவு சேர்க்கும் பொழுது எவ்வளோ திக்காக இருந்தது பாருங்கள். இப்போ அந்த கடலை மாவு உறிஞ்ச நெய் எல்லாத்தையுமே வெளியே வந்து கொண்டு வந்துடுது. அதனால தான் இந்த அளவுக்கு நமக்கு லிக்விடாக கிடைக்குது. இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடுறேன். மறுபடியும் நான் வேறு ஒரு பேன் வச்சு சூடுபடுத்தியிருக்கேங்க. நம்ம மீதம் வச்ச இந்த 1 ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தேங்காயை நான் பொடிசாக நறுக்கி எடுத்தேங்க. கருப்புலாம் இல்லாமல் நறுக்கி எடுத்தேன். அது துருவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு நமக்கு கிடைக்கும். நான் மிக்சியில் தான் துருவி இருக்கிறேன். நல்லா நைஸாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் வறுக்கும் பொழுது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நிறம் மாறக்கூடாது. ஆனால் தேங்காய் நல்லா வறுபட்டு உதிரியாக வரணும். தேங்காவை நான் ஒரு 3 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேங்க. பாருங்கள் இப்போ நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள். தேங்காய் எடுத்து போட்டால் நல்லா உதிரியாக கொட்டுது. இப்போ இந்த தேங்காயை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். வறுத்த தேங்காயை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. அந்த பேனையை நான் மறுபடியும் பயன்படுத்துகிறேன். 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையணுங்க. கரைஞ்சிட்டு கம்பி பதம் வரணும். சர்க்கரை கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு தொட்டுட்டு நம்ம 2 விரலை வச்சு தான் பார்க்கணும். இப்படி பாருங்கள். கையில் வச்சு இப்படி இழுக்கும்போது நடுவில் கம்பி மாதிரி வருது பாருங்கள். இதுதான் கம்பி பதம். இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நெய்யில் வறுத்து வச்ச கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாம். கடலை மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஜீராவோடு சேர்ந்து தேங்காய் கடலை மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது பதம் கிடையாதுங்க. இன்னும் நல்லா சுருண்டு வரணும். அதுதான் பதம். நான் சுருண்டு வரும்பொழுது உங்களுக்கு பதம் காட்டுறேன். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 5 நிமிஷமாக கலந்து விட்டுட்டுருக்குறேங்க. இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வருது. நம்ம கரண்டியில் சுழட்டும் பொழுது சேர்ந்து சுழண்டு வருது பாருங்கள். இதுதான் சரியான பதம். நான் ஏற்கனவே பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அந்த பிளேட்டில் நான் மாற்றி விட்டுக்கிறேன். இப்போ லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஸ்பூனை வச்சு தான் லெவல் பண்ணுறேன். ஸ்பூன் வச்சு நான் நல்லா லெவல் பண்ணிட்டேங்க. இப்போ பொடியாக நறுக்குன பிஸ்தா பருப்பு அதை அப்படியே கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். இப்போயே நம்ம தூவிட்டு நம்ம அழுத்தி விட்டோம்னா அதில் நல்லா ஒட்டிக்கும். மறுபடியும் நான் ஸ்பூனை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுறேன். நான் பிஸ்தா பருப்பை தூவிட்டு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டேங்க. கடலை மாவுங்கிறதுனால உடனே செட் ஆகிடுது. நம்ம கம்பி பதம் வர எடுத்திருக்கோம். அதனால் உடனே சூடு ஆறி போயிடுச்சுன்னா நம்ம கோடு போட முடியாது. அதனால் நான் கோடு எல்லாமே போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பரப்பின உடனே கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம எடுக்கும் பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுக்கலாம். கடலை மாவு தேங்காய் பர்பி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் பிளேட்லேருந்து எடுத்துட்டேங்க. பீசஸ்லாம் பாருங்கள். நான் கட் பண்ணி விட்டதோடு சரி, நான் மறுபடியும் கட் பண்ணலை. ஆனால் முதல்ல கட் பண்ணி விட்டதே பாருங்கள் நல்லா சூப்பராக கட் ஆகிட்டு வந்திருக்குது. தட்டில் சுத்தமாக ஒட்டலை பாருங்கள். தட்டை நான் குப்புற கவுத்து போட்டு தட்டி எடுத்தேன். சுத்தமாக ஒட்டலை. எல்லா பீஸுமே நல்லா கட்டாகி வந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பர்பி. ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கடலை மாவு தேங்காய் பர்பி ரொம்பவே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மாவு தேங்காயை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த பர்பியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விதமான பர்பி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.